வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங். ஸோ என் லைஃப்பில் நான் ரன்னிங் எப்போ ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னா 2019 ஐ திங்க். ஆமாம், 18-19 அப்போ தான். நான் வந்து ஸ்கூல் காலேஜெலாம் ஆத்லீட் கிடையாது. எல்லா கேமும் பிடிக்கும், விளையாடுவேன், அவ்வளோதான். பட் சென்னை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உடம்பு வெயிட் போடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு விளையாடவே போக முடியல. ஸோ எனக்கே ஒரு ஃபீல், நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ சும்மா ரன்னிங் போக ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் அதில் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹாஃப் மாரத்தான் போயிருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5-6 ஹாஃப் மாரத்தான் போயிருப்பேன். ஸோ பிஃபோர் கோவிட் வந்து நல்லா போயிட்டுருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் கோவிட் டைம் கொஞ்சம் பிரேக். ஆஃப்டர் கோவிட்டும் நல்லாவே போயிட்டுருந்துச்சு. பட் ரீசெண்டாக அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம், என் மாற்றம் இல்லை, எனக்கு குழந்த பிறந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் சரியாக ஸ்டில் நான் ரன்னிங் போவேன். பட் அந்த ஒரு ஷெடியூல் முன்னாடி ப்ராப்பராக போட்டு ஃபாலோ பண்ணும், அப்படி என்னால் போக முடியல. அண்ட் ஒரு ஃபுல் மாரத்தான் போகணும்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ஜுரி வந்துட்டு காலில். ஸோ அதனால் நான் அதையும் என்னால் ஃபினிஷ் பண்ண நான் போகலை, அப்ளை பண்ணலை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அண்ட் நான் வந்து இந்த ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங், வெயிட் ட்ரெயினிங் எதுவுமே பண்ண மாட்டேன். டெய்லி ஓடிடுவேன். ஒரு நாள் ஓடுவேன், 2 நாள் ஓடுவேன், அப்புறம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன். இல்லை ஒரு நாள் ஓடிட்டு ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் இருப்பேன். அதுவும் ஒரு நாளைக்கு 8-10 கிலோமீட்டர் ஓடிடுவேங்க மினிமம். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ பெர் இயர்க்கே 1000+ கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடியிருக்கேன். பெர் மந்த்து 100+ கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு டார்கெட் வச்சு நான் ஓடியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ரொம்ப காலில் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே ஓடணும். 16 கிலோமீட்டர் என்னால் என்னோடய மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு ஓட முடியும். பட் அதுக்கு மேலே என்னால் முடியலை. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்க்கும்போது, அதுக்கு முக்கியமான விஷயங்களே ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் அண்ட் வெயிட் ட்ரெயினிங் தான். வெறுமனே ஓடிட்டு இருந்தால் அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வெயிட் ட்ரெயினிங் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ லாஸ்ட் நடந்த சென்னை மாரத்தானில் வந்து நான் 20 கிலோமீட்டர் நிற்காம ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு அந்த 1 கிலோமீட்டர் மட்டும் லைட்டாக வாக் பண்ணேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப்படியே ஓடிட்டேன். பட் அது என்னோடய பெஸ்ட் இல்லை. என்னோடய பெஸ்ட் பார்த்திங்கன்னா 2 hours 1 minute. சப் 2 கூட என்னால் முடிக்க முடியல. 2 hours 1 minute தான் என்னோடய பெஸ்ட்டு. பட் லாஸ்ட் டைம் நான் 2 hours 20 minutes எடுத்துக்கிட்டேன். பட் இனிமேல் நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணணும். சப் 2 முடிக்கணும், ஒரு ஃபுல் மாரத்தான் போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஹோப் நான் அதை அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் சொல்ல வருது என்ன, ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் ரொம்ப முக்கியங்க. வெயிட் ட்ரெயினிங் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஒரு ரன்னிங் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா. அண்ட் அப்படி தான் கரெக்டு. பட் யூஸ்வலாகவே எல்லோரும் இதை பண்ணலாம். ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங், வெயிட் ட்ரெயினிங், வாக்கிங், ரன்னிங், வாட்டெவர். இது ரொம்ப இப்படி மிக்ஸாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டு. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்கில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது இதுதாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்ம் அப் இருக்கும். வார்ம் அப் அப்படிங்கிறது, பொதுவாக வார்ம் அப் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, உடம்பை வந்து தயார் பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாயின் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம சும்மா போய் வார்ம் அப் பண்ணாமல் போய் இல்லை தப்பாக வார்ம் அப் பண்ணால் கூட இன்ஜுரி வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக எப்படி வார்ம் அப் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு உடம்பை ஹீட் பண்ணிக்கோங்க. உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுனா தான் அடுத்த எல்லாமே பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வார்ம் அப் முக்கியம். நெக்ஸ்ட்டு ஒரு மொபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அது கைண்ட் ஆஃப் வார்ம் அப்க்கு அடுத்த ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது புஷ்அப் பண்ணுறோன்னா ஷோல்டர் ஒர்க் ஆகணும், ஆர்ம்ஸ் ஒர்க் ஆகணும், அப்புறம் லெக் ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக மொபிலிட்டி ரெடி பண்ணுறது தான் மொபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிட்டு மொபிலிட்டி பண்ணிட்டு அப்புறம் கார்டியோ. ஏன்னா கார்டியோ வந்து வேணும். கார்டியோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கோர் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனேபிள் ஆகும். ஸோ கார்டியோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் பண்ணுறது. ஸ்ட்ரென்த் பண்ணுறது வந்து அதுதான், நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு உங்கள் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறது ஸ்ட்ரென்த்து. அகெயின் கோர், தென் கோருங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. உங்களோட கோர் மசில் தான் ரன்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே கை கால் வச்சு ஓட மாட்டோம், கோரை வச்சு தான் ஓடணும். கை கால் ஸ்டில் ரன்னிங்கில் தான் இருக்கும், பட் கோர் தான் அதை எங்கேஜ் பண்ணும். ஸோ கோர் ரொம்ப முக்கியம். அண்ட் வார்ம் டவுன் இல்லைனா கூல் டவுன் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வார்ம் அப், கூல் டவுன், இது ரெண்டும் நீங்கள் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணி வேஸ்ட்டு. இன்ஜூரியில் முடிஞ்சிடும். ஸோ எப்போவும் நீங்கள் பண்ணாலும் வார்ம் அப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், வார்ம் டவுன் இல்லை கூல் டவுனில் முடிச்சிருங்க. ஸோ இதான் நான் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ரன்னிங்கை வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு சப் 2 வச்சுருக்கீங்க, இல்லை மராத்தான் வந்து சப் 3 சப் 4 வச்சுருக்கீங்கன்னா, அதை வந்து உங்களால் இதை வச்சு பண்ண முடியும். அப்புறம் வந்து உங்களுடைய இன்ஜுரி வந்து எனக்கு அதுக்கப்புறம் இன்ஜுரி வரலைங்க.
முன்னாடி ஒரு இன்ஜுரி வந்ததுக்கப்புறம் நான் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங், வெயிட் ட்ரெயினிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்புறம் இன்ஜுரியே வரல. அப்புறம் லாங் ரன்னுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஒரு மாரத்தான் போகிறீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஹாஃப் மாரத்தான் போகிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வீக்லி 2 to 3 டேஸ் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ் ஓடுறீங்க, 2 டேஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் பண்ணுறீங்க, 1 டே வெயிட் ட்ரெயினிங் பண்ணிக்கோங்க அண்ட் 1 டே ரெஸ்ட்டு. இது வந்து ஒரு ஒரு இது என்னோடய பிளான் இல்லை, சும்மா நான் ரேண்டமாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். நான் வந்து மேபி இப்போ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இந்த வார்ம் அப், மொபிலிட்டி, கார்டியோ, ஸ்ட்ரென்த், கோர் அண்ட் கூல் டவுன் வந்து நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதை இன்க்ளூட் பண்ணுறேன், என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணால் இன்கேஸ் உங்களுக்கு நீடடாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து அதையும் ஷேர் பண்ணுறேன். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா, இல்லை வாக்கிங் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் முக்கியம், வெயிட் ட்ரெயினிங் முக்கியம், அப்புறம் வந்து கார்டியோவில் தான் ரன்னிங், வாக்கிங்லாம் வரும். ஸோ இதெல்லாமே முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் பண்ணுறது பெருசாக வெயிட்டு எதுவுமே வேணாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் மொட்டை மாடிலையோ இல்லை கிரவுண்ட்லேயோ எங்கேனாலும் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு கூட போகணும்னு அவசியம் இல்லை. வெயிட் ட்ரெயினிங் தான் உங்களுக்கு ஜிம் வேணும், இல்லை அந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும். மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் எதுவுமே தேவை இருக்காது. ஏன்னா அது சம்டைம்ஸ் தம்பிள்ஸ் தேவைப்படும், அது இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ அதை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங் பண்ணேன். அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். காலையிலே போடுறேன்னு நினச்சேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ இனிமேல் நான் அடிக்கடி வீக்லி ட்வைஸ் ஒரு 3 டேஸ் பண்ணணும். வெயிட் ட்ரெயினிங் பண்ணிவிட்டு அப்புறம் ரன்னிங் போட்டு எல்லாமே இனிமேல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.